திரு ராம்கி, நயினா நாகேந்திரனுடைய பேச்சு தினகரன் குறித்து நாங்கள் ஏன் மீண்டும் அழைக்கணுங்கிறதும், இப்போ டெல்லி போறார் திரு பன்னீர்செல்வம் அப்படிங்கிறதும், அதிமுக பாஜக கூட்டணிக்கான இறுதி வடிவம், அதிமுக தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இனிமேல் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துதா இந்த நகர்வுகள்? அப்படி புரிஞ்சுக்கலாமா? முதல்ல நயினா நாகேந்திரன் சொல்ற அந்த அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. தமிழக பாஜக சொல்றதும் மத்திய பாஜக அது அந்த இது பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால அவங்க சொல்றதை இவங்க செய்யறாங்கிற மாதிரி அது எப்போவே ஒரு இடைவெளி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு தினகரன் அவர்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வேற ரொம்ப 2 ஆப்ஷன் தான். ஒன்று என்டிஏவில் இடம்பெறுவது, இல்லைனா என்டிஏக்கு வெளியில் இருந்து ஆதரவளிப்பது. இந்த 2 ஆப்ஷன் தான். ஆக்சுவலாக நீங்கள் கூட சொன்னீங்க செங்கோட்டையன் வழியா அப்படின்னு சொன்னீங்க. செங்கோட்டையன் அவருடைய கேஸ் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஏன்னா அவர் கொங்கு மண்டலத்தை மட்டும் அறியப்பட்டவர். அவர் முடிவெடுக்கும் போது எடப்பாடி எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலையில தான் முடிவெடுக்கிறார். வேறு எந்த விதமான இம்பாக்டை பற்றி அவர் பார்க்கல. பட் இவர்கள் ஓபிஎஸ் ஆகட்டும் தினகராகட்டும் அவங்களுக்கு தமிழகம் முழுக்க தெரிந்த முகம், தேசிய அளவோடு தெரிந்த முகம். ஸோ இப்போ இவங்க எடப்பாடி எதிர்ப்பு மட்டும் இல்லை, நம்ம எடப்பாடி எதிர்ப்பு எடுக்கிற முடிவு அது பாஜகவை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று கூட இவர் யோசிப்பார்கள். சோ அப்படி எடுக்கும்போது அவங்களை கேட்காம இந்த முடிவு எடுக்க முடியாது. இப்ப நீங்க ஏன் நம்ம செங்கோட்டையன் வழின்னு பேசணும்னா, அதிமுக ஒருங்கிணைப்புன்னு திரு செங்கோட்டையன் பேசுறாரு, பேச்சுவார்த்தையை தொடங்குங்கன்னு காலக்கெடு நிர்ணயிக்கிறாரு. அப்புறம் பாஜக தலைவர்களை போய் அவரு சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கம், கட்சியிலிருந்து நீக்கம்னு அடுத்தடுத்து நகர்ந்த பிறகு அவரு தாவேகாவுன்னு போறார். அது மாதிரி எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் திரு ஓ பன்னீர்செல்வம் இறுதியாக மேற்கொண்டிருக்கிறாரா தாவேகாவுக்கு போவதற்கு முன்பாக? நீங்க சொன்ன படிப்படியான மைல் ஸ்டோன்லயே நான் எந்த கெடுவும் விடுக்கவில்லைன்னு அது மறுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஓபி தினகரனுடன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசவே இல்லைன்னு மறுத்தாரு. ஸோ மறுக்காத ஒரு விஷயம் அப்படி சொன்னா இவர் பாஜக டெல்லிக்கு போய் பாஜக யாரை சந்தித்தாருங்கிற விஷயம் தான் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. அதை அவர் ஒத்துக்கிட்டார். அவர் செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல ஒத்துக்கிட்டார், நான் போனேன் பார்த்தேன். சரி, இப்போ திரும்ப அதை மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அது பக்கம் முடிந்து போன கதை. ஆனா இப்ப நீங்க சொல்ற ஓபிஎஸ் இது ஒரு இறுதி முடிவா இருக்கான்னு நான் பார்க்கல. ஏன்னா அவரு போய் என்ன கேட்க முடியும் அப்படின்னா, அவருடைய ஆப்ஷன், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பொதுவா தினகரனை விட ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. இப்ப அவர் வெளிப்படையா சொல்லும் போது என்டிஏ இடம்பெறுவது, அதிமுக இடம்பெறுவது 15ஆம் தேதி சொல்லணும். 15ஆம் தேதி சொல்லணும். ஆமா, அவர் சொல்லிட்டாங்க. அவர் டிசம்பர் 15 சொல்லிருக்காரு, அவர் டிசம்பர் 30 சொல்லிருக்காரு. 2 வாரம் தான் டைம் இருக்கு. சோ இப்ப பாஜக என்ன பண்ணும்னா, அவங்க முடிந்த அளவுக்கு இதை ஒத்தி போடத்தான் நினைப்பார்களுடைய ஒரு இறுதியான முடிவுக்கு தயாராக இருக்கிறதுக்கான அதுக்கான சூழலே எதுவும் இல்லை. ரெண்டாவது, பாஜக முன்னெடுத்து 6 மாதங்கள் ஆட்சி கூட்டணி இல்ல. இப்படி யோசிங்களேன் நீங்க, செங்கோட்டையின் பாஜக தலைவர்களை சந்தித்த பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லை, ஒருங்கிணைப்புக்குன்னு பாஜக கைவிட்ட பிறகுதான் அவர் தாவேகா நோக்கி போறார். முதல்வர் வேட்பாளர் மாற்றம் குறித்து பாஜக எந்த முடிவும் எடுக்காது, இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு முடிவு உறுதியா தெரிஞ்ச பிறகு தினகரன் இனிமே இங்க இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவர் போறாரு. என்டிஏ தலைப்புறையும் அதை பேசுறாங்க, நாங்க ஏன் அவரை அழைக்கணும். கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரியான ஒரு முடிவை தானே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல பிரியன் சார் சொல்ற மாதிரி கடைசி நேரத்தில் என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அவர் நிறைய அப்பாயின்மெண்ட் வெளிப்படையாகவே பிரதமரை சந்திக்கான அப்பாயின்மெண்ட்லாம் எதிர்பார்த்தார், கிடைக்கல. ஸோ அப்ப அந்த கோவத்தில அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் தான் நான் வெளில வரேன்லாம் சொன்னார். இப்ப திரும்ப அதை பேட்ச் ஒர்க் மாதிரி திரும்ப போய் அவங்கள்ட்ட போய் கேட்கறது, அவர் என்ன கேட்க போறாருன்னா திரும்ப ஃபைனலா ஒரு வேர்ட் சொல்லுங்க அப்படிங்கிற அந்த தொனியில தான் இருக்கும். இறுதியா ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி வரக்கூடிய வார்த்தை எந்த விதமான கமிட்மெண்டோட கூடிய வார்த்தையா இருக்காது. ரெண்டாவது, ஓபிஎஸ் இதுல சேர்ப்பதால ஒன்றும் எடப்பாடி சைடுல ஒரு பெரிய அப்ஜெக்ஷன் வருது பார்க்கல. ஏன்னா இந்த அப்ஜெக்ஷனே என்னைக்குமே எடப்பாடி அவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார். என்டிஏவில் சேர்ப்பதில் அவர் எந்த விதமான கருத்து சொல்லல. மோரோவர் தினகரன் தான் எடப்பாடி என்டிஏ தலைவராக இருக்கிற வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் தான் நான் வரமாட்டேன்னு சொன்னு வெளில போய் நின்னது தினகரன் தான். ஸோ அதனால எடப்பாடியை இன்னும் அவருடைய இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அவர் ஆன்டி ஓபிஎஸ் இந்த ஸ்டாண்ட் எடுக்கல. என்டிஏல எடுக்கிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த முடிவை எடுக்க வேண்டியது பாஜக. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? ஆனா இந்த உடனடியாக இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வராதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இது பார்க்கலாம், இன்னொரு அடுத்தடுத்து 2 மாதங்களை ஒத்தி போடுங்க. ரெண்டு, பாஜக அந்த கூட்டணிக்கான வேலைகளை எதுவும் ஆரம்பிக்கல. அவங்க ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ் பண்ணதோட சரி. இப்போ இன்னைக்கு போற போக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இவங்க நினைச்சால் இப்போ சொல்லும் போது கூட இவங்க திமுகவிட போய் சேருவதா தாவேகாவிட போய் சேருவதற்காக போய் கேட்கிறாரு அப்படின்னா கூட திமுகவிட போய் சேருவதற்கு போய் கேட்கலாம். ஏங்க, இவ்வளவு நாளா 10 ஆண்டுல உங்க கூட பயணம் செய்திருக்கிறேன்.
ஸோ இப்போ நான் அதனால இதை மாறி டோட்டலா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்க திமுக போய் சேருவதற்கு வேணா கேட்கலாம். தாவேக்கால போய் சேருவதற்கு எந்த பர்மிஷனோ எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க தேவையில்லை. தாவேக்காவும் ஆன்டி பிஜேபி தானே, ஆன்டி பிஜேபி தான். இருந்தாலும் அவர்கள் நாளைக்கு அங்கிருந்து திரும்பி அதுல இருந்து வெளிவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒன்ஸ் திமுக கூட போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வெளிவதற்கான வாய்ப்புகள் கருத்தியல் ரீதியாக, ஏன்னா உள்ள கொள்கை ரீதியாக அவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது திமுக சேர்ந்த பிறகு திரும்ப அங்க போய் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாகணும். பட் இங்க இன்னைக்கு தாவேக்காவோட ஸ்டாண்ட் வந்து அவங்க ஆன்டி பிஜேபி ஆரம்பிச்சா கூட இன்னும் அது ஒரு தெளிவில்லாத நிலைமை தான் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது தாவேக்காவோட சேருவதற்காக இவர் போய் டெல்லியில போய் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு, நான் பர்மிஷன் கூட சொல்லல, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. வேற ஏதோ ஒரு முடிவோட, இல்ல எனக்கு ஒரு இறுதியா ஒரு முடிவு சொல்லுங்க, இல்லனா நான் திமுக போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கத்தோட போலாம். இல்லனா எனக்கு புதிய கட்சிக்கான வாய்ப்பு டிசம்பர் 15 புதிய கட்சிக்கான வாய்ப்புன்னு திரு வைத்திலிங்கம் சொன்னதுல இருந்து புதிய கட்சி ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கு. அதனால புதிய கட்சிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அதை அந்த மாதிரியான ஒரு ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த பேச்சு வந்தது, கட்சி ஆரம்பிக்க போறாங்க இல்லைன்னா மறுத்து இருக்காரு. அதனால புதிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைன்னா நான் பாக்குறேன். பட் என்னன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஜகவுக்கு நெருக்கடியா தான் இருக்கும். நீங்க ஏதாவது செயல்படுங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு தான் வந்து பாஜக ஒரு பொக்கிஷமா வளர்த்து வச்சிருக்காங்க. ஒரு 10 ஆண்டு காலாக களமாடி ஒரு திமுக எதிர்ப்பு ஒரு அதை பங்கு போடுவதற்கு ஆளாளுக்கு வந்து நிற்கும் போது பாஜக என்ன தெரியும், திமுக எதிர்ப்பு என்னுடைய சொத்து, சோ நான் இடம்பெறுகிற கூட்டணியில நீங்க அதுக்குள்ள இருங்க, இல்ல அதுக்கு ஆதரவா இருங்க. அந்த திமுக எதிர்ப்பு ஓட்ட ஸ்பிட் பண்ற மாதிரியான எங்கேயும் போய் சேர்ந்துடாதீங்கன்னு பாஜக நினைக்கும். இல்ல நீங்க சொல்றது பாஜக வந்து தாவேக்காவுக்கு போனா இவர் ஓபிஎஸ் போனா ஒன்னும் பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, திரு செங்கோட்டையின் சேராத இடம் சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அவர் அங்க போயிருந்திருக்க கூடாது, இங்கே இருந்திருக்கணுங்கிறதானே. அந்த மாதிரி தானே ஓபிஎஸ்ஸையும் நினைப்பாங்க, தாவேக்காவுக்கு போனா போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்களா? தாவேக்காவோட போனா அது வந்து தாவேக்காவோட போனா கூட பெரிய அளவுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. இப்ப கூட அவங்க செங்கோட்டை என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்காரு அவ்வளவுதான் ஒழிய, அதனால் வந்து இவங்க திமுக திமுக இருதுருவ அரசியலை மாற்றி புரட்டி போடுகிற நிகழ்வு அப்படின்லாம் அவங்க வந்து இருதரப்பும் சொல்ல, நைனா நாகேந்திரன் அதான் சொல்ற வர்றாரு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டுங்களை சிந்தாமல் திராமல் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணிக்கு வரணும், அது எந்த விதத்திலையும் டைவர்ட் ஆகி வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அதுக்கு என்ன விதமான வேலைகளையும் செய்வாங்க அவங்க. சரி செய்யறாங்க, ஆனா அங்க பலமாயிட்டே இருக்கே, செங்கோட்டையின் போறாரு, டிடிவி தினகரன் போறாரு, இன்டர்வல் கூட ஓபிஎஸ் போறாருன்னா இல்ல இன்னும் இன்டர்வல்ல இல்ல இன்னும் கிளைமாக்ஸ் இருக்குல்ல, அதனால கிளைமாக்ஸ் அது பார்த்து தான் முடிவு பண்ணோம். டிசம்பருக்கு அப்புறம் தினகரன் வர சொல்லியிருக்காரு டிசம்பர் 30ன்னு. சோ ஜனவரிக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தான் நான் பாக்குறேன்.